இதே மாதிரி கடந்த காலங்கள்ல நீதிமன்றங்கள்லயும் தவறான டாக்குமெண்ட் அறநிலைத்துறை சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலையும் சில கஷ்டங்கள் நம்ம மக்களுக்கு நிகழ்ந்திருக்குது. 67ல பட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பட்டா கொடுத்தவங்களுடைய ரைத்துவாரி பட்டா கொடுத்தவங்க யாருக்கெல்லாம் பட்டா இருக்கோ தனிநபர்கள் பேர்ல இருக்கிற பட்டா தனிநபர்கள் பேர்ல இருக்குது, கோயில் இருக்கிற பட்டா கோயில் இருக்குது. அப்ப அந்த 67ல அந்த பட்டா கொடுக்கறப்ப அறநிலையத்துறை இழப்பீடு வேற வாங்குறாங்க. அதுல மோகினி அலவன்ஸ், டஸ்கிஸ் அலவன்ஸ், பேரேஜ் அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இழப்பீடா. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்துற பட்டாவோடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க அறநிலையத்துறை லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுக்காம வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு தவறான புரிதலாக கூட இருக்கலாம், இல்ல இது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரெவென்யூ லேண்ட் ரெக்கார்டு படி அந்த நிலம் மக்களுக்கு சொந்தமா இருக்குது. எந்த நிலம் கோயிலுக்கு சொந்தமா அது கோயிலுக்கு சொந்தமா இருக்கு, எந்த நிலம் மக்களுக்கு சொந்தமா அது மக்களுக்கு சொந்தமா இருக்கு. ஆனா அறநிலையத்துறை ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொந்தமான நிலத்தையும் அவங்க கோயில் பேர்ல ஏர்மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 67 ரைத்துவாரி பட்டா கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டையும் அது எடுத்திருக்கணும். ஆனா அப்படி எடுக்காம இருக்காங்க. இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம மக்கள் ஒரு கடுமையான மனவேதனையோட இருக்காங்க. ஒரு வீட்டுல இன்னைக்கு போய் நம்ம படுக்கிறோம்னா நாளை காலையில் நம்ம அந்த வீட்டுல இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியோடவே தூங்க போற ஒரு துரதிருஷ்டம், ஒரு துயரம் கரூர் மாவட்ட மக்களுக்கு நிகழ்ந்துருச்சு. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சட்டப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்கிற ஒரு பயணம் துவங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல 25,000 கோடிங்கிற நம்பரை எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கரூர் ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட். இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட டர்ன் ஓவரே 10,000 கோடி தான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தை இந்த மாதிரியான ஒரு தவறான தகவல்களை அரசின் மீது பரப்ப வேண்டாம். இது ஒரு எளிய மக்களுடைய உரிமை போராட்டம். அதெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து மக்கள் தரப்பில் இருக்கிற நியாயங்களை லேண்ட் ரெக்கார்ட் படி அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்காங்க. அதற்கு நாங்க நன்றி சொல்றோம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. ஏன்னா நீங்க கோயிலின் பெயரால் மதத்தின் பெயரால் நீங்க செய்த அரசியல் தான் இன்னைக்கு நம்ம யூபியில ராமர் கோயில் என்ன நடந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் எளிய மக்களுடைய பிரச்சனை. இதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியா நமக்கு நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த அடுத்த 20 இடங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தது. அதனால கரூர் மாவட்டமே ஒரு அகதிகளாக மாறி வேற மாவட்டங்களுக்கு குடியேற வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு நம்மளுடைய கஷ்டத்தையும் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சூழலையும் புரிந்து கொண்டு இன்று அரசாங்கம் செயலாற்றி இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தவறான செய்திகளை யாரும் பரப்பக்கூடாது.